Hello friends, Namaste. I am Jay Singh. Welcome to Hindi la பேசலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ரொம்பவே முக்கியமான வார்த்தைகளை ஹிந்தில எப்படி பேசுறதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் பார்த்துக்கொள்வான். அவன் பார்த்துக்குவான். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில் வஹ் தேக் லேகா, வஹ் தேக் லேகா அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசும்போது வஹ் அப்படிங்கிறத ஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவன் பார்த்துக்கொள்வான், ஓ தேக் லேகா அப்படின்னு சொல்லணும். இதில் தேக் அப்படின்னா பார்க்குறது, தேக் லேகா அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்துக்கோ நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த வந்துடுறேன், என்னோடய சூட்கேஸை பார்த்துக்கோ, இந்த பேக்கை பார்த்துக்கோ, இந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை பார்த்துக்கோ. இதை எப்படி சொல்லணும்னா ஏ தேக்லோ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இசே தேக்லோ அப்படின்னு சொல்லலாம். இசே அப்படின்னா இதை, பார்த்துக்கோ தேக் லோ, இசே தேக்லோ அப்படின்னு சொல்லணும். இப்போது இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன். இதை எப்படி சொல்கிறதுன்னா மே தேக் லூங்கா, மே தேக் லூங்கா அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு பெண் சொல்லும்போது மே தேக் லூங்கி அப்படின்னு சொல்லணும். ஆண் சொல்லும்போது மே தேக் லூங்கா, பெண் சொல்லும்போது மே தேக் லூங்கி அப்படின்னு சொல்லணும். நான் பார்த்து கொள்ள மாட்டேன், நான் பார்த்து கொள்ள மாட்டேன். இதை எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆண் சொல்லும்போது மே நஹி தேக் லூங்கா, மே நஹி தேக் லூங்கா அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் சொல்லும்போது மே நஹி தேக் லூங்கி அப்படின்னு சொல்லணும். மே நஹி தேக் லூங்கா, நான் பார்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நீ அதை விட்டுவிடு, இது வேண்டாம், நீ அதை விட்டுரு நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை விட்டுவிடு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா தும் உசே சோடு தோ, தும் உசே சோடு தோ அப்படின்னு சொல்லணும். தும் அப்படின்னா நீ, உசே அதை, விட்டுவிடு சோடு தோ, நீ அதை விட்டுவிடு, தும் உசே சோடு தோ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதை விட்டுவிடுங்கள், நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்பெக்டாக. இதை எப்படி சொல்கிறதுன்னா ஆப் உசே छोड़ दीजिए, आप उसे छोड़ दीजिए அப்படின்னு சொல்லணும். छोड़ दीजिए அப்படின்னா விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் அதை விட்டுவிட்டேன், நான் அதை விட்டுவிட்டேன். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मैंने उसे छोड़ दिया, मैंने उसे छोड़ दिया அப்படின்னு சொல்லணும். இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம மே அப்படிங்கிறத மைனே அப்படின்னு சொல்கிறோம். அதை அப்படின்னா உசே, விட்டு விட்டேன் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால சோட் தியா அப்படின்னு சொல்கிறோம். நான் அதை விட்டு விட்டேன், மைனே உசே சோட் தியா அப்படின்னு சொல்கிறோம். நான் அதை உடைத்து விட்டேன், நம்ம தெரியாமல் உடைச்சிட்டோம், பட் என்ன செய்கிறோம், டைரெக்டாக சொல்லிடுறோம் ஓப்பனாக, நான் அதை உடைத்து விட்டேன். இது எப்படி சொல்லலாம்? मैंने उसे तोड़ दिया, छोड़ दियाना விட்டு விடுறது, தோடு தியா அப்படின்னா உடைத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். த சேம் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால மே அப்படிங்கிறது மைனே அப்படின்னு மாறும். இப்போது நான் அதை உடைத்து விட்டேன் அப்படின்னா மைனே உசே தோடு தியா அப்படின்னு சொல்லணும். எனக்கு பதில் சொல்லு, அமைதியாக இருக்காத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, எனக்கு பதில் சொல்லு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா முஜே ஜவாப் தோ, முஜேனா எனக்கு, பதில் ஜவாப், சொல்லு அப்படிங்கிறத கஹோ அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, எனக்கு பதில் கொடு அப்படிங்கிற மீனிங்கில் தான் ஹிந்தியில் பேசுகிறாங்க. முஜே ஜவாப் தோ, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அர்த்தம். எனக்கு பதில் சொல்லுங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு பதில் சொல்லுங்க, ரொம்ப ஈஸி தான். मुझे जवाब
दीजिए मुझे जवाब दीजिए அப்படின்னா எனக்கு பதில் கொடுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அவன் பதில் சொல்ல மாட்டான். நீ எவ்வளோ கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல அவன் பதில் சொல்ல மாட்டான். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா வஹ் ஜவாப் நஹி தேகா. ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். வஹ் அப்படிங்கிறத ஓன்னு சொல்லிக்கலாம். ஓ ஜவாப் நஹி தேகா அப்படின்னா அவன் பதில் சொல்ல மாட்டான். நஹி தேகா பதில் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். நீ பதில் சொல்லாத. அவன் வாட்டில் கேட்கட்டும், நீ பதில் சொல்லாத. இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, நீ பதில் சொல்லாத. இதை எப்படி சொல்கிறதுன்னா தும் ஜவாப் மத் தோ. தும் ஜவாப் மத் தோ அப்படின்னு சொல்லணும். தும் அப்படின்னா நீ, ஜவாப் பதில், சொல்லாத அல்லது கொடுக்காத. இந்த மீனிங்கில் மத் தோ அப்படின்னு சொல்கிறோம். தும் ஜவாப் மத் தோ, நீ பதில் சொல்லாத, பதில் கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பதில் சொல்லாதீங்க சொல்லுவோம்ல, நீங்கள் பதில் சொல்லாதீங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னா ஆப் ஜவாப் மத் தீஜியே. ஆப் ஜவாப் மத் தீஜியே அப்படின்னு சொல்லணும். என்னை கேள்வி கேட்காதே, என்னை கேள்வி கேட்காத. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா முஜே சவால் மத் கரோ. முஜே சவால் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா என்னை, கேள்வி கேட்காதே, சவால் மத் கரோ அப்படின்னு அர்த்தம். என்னை கேள்வி கேட்காத, முஜே சவால் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். என்னை கேள்வி கேட்காதீங்க. இதே வார்த்தை தான், கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறோம். என்னை கேள்வி கேட்காதீங்க. எப்படி சொல்லலாம்? முஜே சவால் மத் கீஜியே. கரோ அப்படிங்கிறத பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா கீஜியே அப்படின்னு சொல்லணும். என்னை கேள்வி கேட்காதீங்க, முஜே சவால் மத் கீஜியே அப்படின்னு சொல்லணும். நான் 6 மணி வரை அங்கே இருப்பேன். நான் 6 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நான் 6 மணி வரை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் அப்படின்னா மே, 6 மணி வரை அப்படின்னா 6 பஜே தக். தக் அப்படின்னா வரை. 6 பஜே 6 மணி. நான் 6 மணி வரை அப்படின்னா மே 6 பஜே தக் அப்படின்னு சொல்லணும். அங்கே இருப்பேன், வகாங் ரஹூங்கா. அங்கே அப்படின்னா வகாங். இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆண்பால் சொல்லும்போது ரஹூங்கா அப்படின்னு சொல்லணும். நான் 6 மணி வரை அங்கே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆண்பால் சொல்கிறதா இருந்தால் மே 6 பஜே தக் வகாங் ரஹூங்கா அப்படின்னு சொல்லணும். இதே இதை ஒரு பெண்பால் சொல்லும்போது மே 6 பஜே தக் வகாங் ரஹூங்கி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம். அவன் பார்த்துக்குவான், நீ அதை விட்டுரு, எனக்கு பதில் சொல்லு, அவன் பதில் சொல்ல மாட்டான், என்னை கேள்வி கேட்காத. இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறையா வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.